பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோதனைகளை எடுக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த செய்தி. அநேகருக்கு செய்தி அனுப்பிட்டேன். ஏன்னா தேவன் நமக்கு நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் நிமித்தமாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று ஒரு செய்தி இன்னைக்கு சங்கீதம் 128 சங்கீதத்தில் 2வது வசனம் அனுப்பி. ஆனாலும் அனுதினம் அனுப்ப வேண்டிய செய்திகள் அனுப்பலை என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அப்படி இன்னைக்கு ஒரு செய்திகளை தேவன் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாக இதை கேட்டு பயனுள்ளதாக இருக்கும். இதோட சாட்சி கூட ஒன்று பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த சாட்சிக்குரியவர் நான் கிடையாது, சாட்சி சொல்லும்படி தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையானது இன்றைக்கும் இல்லையா நல்ல விசுவாசத்தோடு இதயத்தில் நின்னது இன்றைக்கு நாட்டில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பருவ காலத்தில் ஒரு பிள்ளைகளை என்ன செய்யணும் என்று சொல்லி அன்றைக்கி இருந்த என்னுடைய சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சென்னையில் தான். அப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஊழியங்களை ஒவ்வொருத்தர் பகிர்ந்து கொள்ளும். இன்றைக்கி அதே சபையை சார்ந்த மணி மேத்தின்னு ஒரு ஐயா இருக்கிறார். சென்னை வேசர்படி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சிஎஸ்ஐ சார்ந்த நல்ல ஒரு குடும்பத்தில் அநேகருமே அந்த சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் தான். என்னுடைய கிராம ஊழியங்களில் அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு மனமாக கூடி இப்போ சமயத்தில் கூட எங்கள் கிராமத்துக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்து கடந்து போனாங்க. ஒரு சகோதர தன்மைகளோடு ஒரே தாய்க்கு பிறந்தது போல் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது வழக்கம். எங்களுக்கு ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது எங்களுக்குள்ள ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு வர காலங்களில் எப்படி இருக்கும், இந்த சபை சார்ந்த ஜனங்கள் இருப்பார்கள் எனக்கு தெரியாது. நான் பல சபைகளை கடந்து போய் சுவிசேஷத்துக்கு உட்கார்ந்தாலும் அந்த சுவிசேஷம் பண்ணுறதுக்கு முன்பாக சபையினுடைய ஆல்டருக்கு நான் ஏற மாட்டேன். அந்த சபையில் வந்து என்ன பேசுகிறாங்க என்று முதல்ல உட்காந்து பின்னாடி உட்காந்து என்னை தெரிஞ்சவர் ஒரு சிலர் தெரியாதவர்களுக்கு பலர் உண்டு. அதனால் நான் என்னை டைரெக்டாக அறிமுகப்படுத்திக்க வரேன். என் பேரை சொல்லி அழைக்கிற வைக்க நான் பின்னாடி ஒரு இடமா ஓரமாக உட்காந்து நடக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு பிற்பாடு நான் எழுந்து கடந்து போயிருக்கேன். இந்த சபையில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கல, சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வார்த்தை கேட்க கடந்து போனேன். ஒரு வாலிப மகள் சொன்னாங்க, அங்கிள் நாங்கள் வந்து நாளைக்கு எங்கள் சபையில் வந்து சபை கூடுதலை பற்றி பேச போகிறோம், ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்க போகிறேன் என்று சொல்லி, நாளைக்கு நீ வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாலை கூட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க, நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் கூட பிரசங்கி தர அந்த காலகட்டத்தில் இன்னும் கூட ஒரு பிரசங்கத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளை எப்படி பெற்றெடுக்கிறேன்னு கேட்டால் அவங்க தலைமையில் பார்க்குற அத்தனை பேருமே அந்த மகளுடைய மாமா தான் இன்னைக்கு சிஎஸ்ஐயுடைய ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து ஒரு பொருளாக இருந்து ரொம்ப தாழ்மையான மனுஷன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. இந்த மக்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன தெளிவாக பேசுனாங்கன்னா அந்த வார்த்தை தான் இது. யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. நீங்கள் என்னில் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா பாருங்க, அழகாக இருக்கு இந்த வார்த்தை. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்வதை காட்டியும் இந்த வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மகளுடைய பேர் என்னன்னா ராஜாத்தி. முழு நேரம் இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த மகளுக்கு கூட பிறந்த தம்பி ரொம்ப சின்ன தம்பி. அந்த தம்பிக்கு வந்து ரொம்ப சின்ன பையனாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஆலயத்தில் உட்காந்து அது பருவகால திருமணத்துக்கு முன்பாக அந்த பருவ காலத்தில் அந்த மகள் என்னவா இருந்தாங்க ஒரு சாட்சி. இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா தாமரத்தில் ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னு பார்த்துக்கோம். அப்போ அந்தளவுக்கு விசுவாசமான ஒரு மகள். அந்த மகளுடைய தாயார் தான் ரொம்ப எனக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க தகப்பனான தாயார் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எனக்கு கூட பிறந்த சகோதரி இல்லைன்ற ஒரு குறைகளெல்லாம் தீர்த்தவங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையானது அந்த பிள்ளை பேசும்போது இன்னைக்கு எங்கள் சபையில் கூட அநேகரை வந்து எழும்பி பேச சொன்னால் தழுங்கும், பிள்ளைங்க தடுமாறும். ஆனால் ராஜாத்தி அப்படி கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லும் போது தெளிவாக திட்டமாக இந்த வார்த்தையை தான் பேசுது. எப்படி சொல்லுன்னா, நீ என்னிலே என் வார்த்தைகள் உன் நிலைத்திருந்தா நீ எது கேட்டுக்கொண்டே அது உனக்கு செய்யப்படும். அந்த மகள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி ஒன்று செய்து முடித்தார். ஒரு விசுவாசமான மகள், நம்பிக்கையான மகள்.
தன் இதயத்துக்கேற்ற நல்ல ஒரு திருமணத்தை கூட அங்கீகரித்து ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு மகளை கொடுத்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கேன் இந்த நாள் வரைக்கும். நான் பேசினாலும் பார்க்கலனாலும் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்களுடைய தாயாருடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி, திண்ணனூர் பகுதி 2007 நான் முதல் ஊழியத்துக்கு கொண்டு போனது அந்த தாயார் நிமித்தமாக தான். இவங்க தாயார் மூலியமாக நான் வேற சென்னையில் வரத்துல செய்தி கேட்டுக்கிறத பார்த்து அவங்க எங்களுடைய பட்டணத்தில் எங்கே இருக்கிற திண்ணனூர் பகுதியில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க, அங்கே உள்ள ஜனங்களை சந்திங்க என்று சொல்லி அங்கே பெரிய ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறவங்க. அப்போ அப்படிப்பட்ட சபையிலிருந்து ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாலும் தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திக்கக்கூடிய ஊழியக்காரர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசமான தாயார். சமயத்தில் தான் மறித்துட்டாங்க அவங்களுக்கு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க நிமித்தமாக அந்த பட்டணத்தில் குறைஞ்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்யணும். அப்போ நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பே என்று சொன்னால் அந்த மகன் பேசப்பட்டதும் அப்போதான். இந்த சுவிசேஷத்தை யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7வது படி என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொள்வது ஏதோ அது கொடுக்கப்படும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை வேதத்தை படிக்க விடுறோமான்னு கேட்டால் கிடையாது. வேதத்தை படிக்க ரொம்ப வெட்கப்படுவீங்க. இந்த மகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள அது குடிசை வீடு தான், பெரிய வசதியானவங்களாம் கிடையாது. குடிசை வீடு தான், பெரிய வீடு. அதில் அவங்க பெரியமாக இந்த பக்கம் இருப்பாங்க, இவங்க தனியாக அப்படி இருப்பாங்க. இத்தனை பேரும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அங்கே ஒரு ப்ரேயர் அப்பப்போ நடக்கும். ஃபுல்லாகவே சிஎஸ்ஐ சார்ந்த அத்தனை பேர் அவங்க என்றைக்குமே பிரித்து பார்க்க. இன்றைக்கி இருக்கவங்க நிறைய பேர் பிரித்து பார்ப்பாங்க. சிஎஸ்ஐ வேறு, இண்டிபெண்ட் சர்ச்சி வேறு அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐயுடைய தலைமையில் ஒரு பொருளாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தாய்மையை தான் கத்திர உயர்த்தி எடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி என்னை பார்த்தா சொல்லுவார், எங்களுடைய சகோதரிக்கு நான் அண்ணன் என்று சொல்லுவதை காட்டினோம் இவர் தான் அவருக்கு எல்லாருக்கும் ஓடுவார் அப்படின்னு. அப்படி ஒரு காலத்தில் அவங்களோட குடும்பத்தில் எல்லாம் எது நடந்தாலும் கடந்து போய் நிற்பது, முதல்ல நின்று ஜெபித்து கடந்து வந்து கொண்டிருக்கேன். அப்போது அந்த விசுவாசமான வார்த்தை எப்படி நிலைத்திருக்குன்னா, இந்த வார்த்தையை படிக்கப்படும். நீ என்னிலே என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தால், நல்லா பாருங்க, அந்த சத்திய வார்த்தையை படி என்று சொன்னால் அநேகரை யோசிக்கிறீங்க இல்லையா? இதை படிங்க என்று சொன்னால் அநேகரை சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணனூர் சபைக்கு நான் சபைக்கு போனது கிடையாது. எங்கள் மகளும் எங்களுடைய மனைவி நான் சில நாட்கள் அங்கே வீடு இருந்தேன். அங்கே தம்பி ஒருத்தர் சுரேஷ் இருக்கார். அவர் மூலியமாக அந்த பகுதிக்கு வீடு போயிட்டு நாங்கள் ஒரு 3 மாதம் தான். அதுக்கு முன்னாடி எங்களால் வாடகை கட்ட முடியல. அதனால் நான் சென்னையிலேருந்து திண்ணனூர் திண்ணனூர்லேருந்து நான் திருத்தணிக்கும் என்னுடைய சபையிலேயே இணைந்து சின்ன ஒரு வீடு கட்டிங்கன்னு அதில் இருக்கிறேன். அப்போது அநேக காரியத்தை கொடுத்து அந்த தம்பி மூலியமாகத்தான் நாங்கள் அந்த சபைக்கு, அது இன்றைக்கி நேற்று சபையில் சிஎஸ்ஐ சர்ச்சு ஒரு 100 வருஷத்துக்கு மேலாக இருக்குது. அந்த சபை ரொம்ப காலம் சபை. அந்த பில்டிங் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராகிட்டாங்க. அப்போது அந்த சபைக்கு போகும்போது சொல்லுவாங்க, நல்ல வாசனம் வாசிக்கிறாங்கப்பா நம்மளை போல அப்படின்னு என் பிள்ளைகள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போது எனக்கு அந்த காலகட்டாயத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் பார்த்தீங்கன்னா வேத படிப்பதில் முன்மாதிரியாக இருப்பாங்க. வயசானவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு அந்த வேதத்தை படிப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன் முன்பு அவங்க டக்குன்னு எடுத்து படிக்கிறேன் ஒரு சண்டையே கூட வரும். நீ தான் முதல்ல ஒரு வசனம் படித்தேன், நான் படிக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை நம்ம மன்றாடத்தாக்குது. இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி சபைகள் பார்த்தீங்கன்னா உன் சபை என் சபை என்று பிரித்து பார்த்துக்கின்னு பல குழப்பங்கள் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும் போது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட கிராமத்துக்குள் நான் நுழைஞ்சாலும் சங்கராச்சாரியன்னு ஒரு மனுஷன் இல்லையா, ஒரு சாமியார், அவருடைய ஊர் சங்கரபுரம், அது காஞ்சிபுரம் பகுதியில் இருக்க அந்த கிராமத்துக்குள்ளேயே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கூட எங்களுக்கு வேதனை கிடையாதுங்க. அந்த கிராமம் முழுவதும் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். அந்த கிராமம் முழுவதும் அநேக சத்தியத்தை சொல்லி ஒருவர் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு நடுவில் வந்த ரிப்போர்ட், அதை மெசேஜ் எப்படின்னா 11 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக சங்கரபுரத்தில் டிபி அட்டாக் ஆனது. அவரை தள்ளப்பட்டவளாக இருக்கிற நாங்கள் கடந்து போய் அவரை ஜெபித்தோம் இல்லையா? அவர் கடந்து போய் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவரை சுகப்படுத்த நிமித்தமாக அவர் சுவிசேஷம் சொல்ல போய் அவர் 10 பேர் அவரால் சாட்சி நிமித்தமாக 10 பேர் சேரப்பட்டு, நான் சொன்னது இன்னைக்கு எல்லாமே 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தோன்னா பலர் இணைக்கப்பட்டாங்க, பல பேர் கூட்டமாக மாறி போச்சு.
அந்த சங்கரபுரத்து கடந்து வந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல கூட ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். பர்ஜன் ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். இன்னொரு பாஸ்டர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இது போல தேவ செய்திகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிராம ஊழியங்கள்ல அவ்வளவு முன்மாறி இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள இன்னைக்கு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொன்னால், அநேக கற்றுக்கொள்ளப்பட்டது, பல கிராமத்துக்கு போய் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது, பல புத்தகத்தை படிப்போம். இன்னைக்கு சபையில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தை நிலைத்திருந்தால்தான் நீ கேட்டுக்கொண்டதெல்லாம் கற்றுக் கொடுப்பார். பார்க்குற அன்பு சகோதரிகளை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது காட்டுங்க. அன்பு ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு காட்டுங்க. இது வாலிபராக இருக்கட்டும், வாலிப சகோதரியாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அது அந்த பாத்திர அந்த ராஜ்யாத்தி பேசப்பட்ட வார்த்தை இன்னைக்கு திருமணமாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்க இருக்கிறாங்க, சென்னையில் தான் இருக்காங்க. நான் பார்க்க முடியலாலும், பார்க்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் ஒரு வசனம் ஞாபகம் வருதுனா இருந்தால் இந்த யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7 வசனம், நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தை அன்னைக்கு அந்த மகள் சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ சபை, அதாவது அங்கே சென்னை வேசர்படி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். அப்போ அநேகர் அந்த சபையில் கலந்து கொண்டு பெருங்கூட்டமாக உட்காந்துருந்தாங்க காலங்கள். அது அப்போ மணிமேத்தின்னு எனக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய சார்ந்திருந்த ஒரு தவறு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து எங்கள் கிராமத்தில் கூட இப்போ ஊழியம் பண்ணிட்டு கடந்து போனவர். நாங்கள் பல கிராமம் கடந்து இன்னைக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய காரியங்கள் என்னடான்னா, நம்ம அந்த வார்த்தை எனக்கு நிலைத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல ஆயிரம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் நான் அறிவித்து கொண்டே இருக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஏன் வேதனை வருது தெரியுங்களா? சத்தியத்தை நீ படிக்கிறது கிடையாது. சத்தியத்தை படிக்கிறியான்னு கேட்டால் படிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி? அப்போ இங்கே என்ன சொல்லுதா? என் வார்த்தை உன் நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொண்டது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். வார்த்தை நிலைத்திருக்கணும் இல்லையா? நான் இன்னைக்கு 12, 13 வாட்டி நான் பைபிளை படிச்சிருக்கேன்னு சொன்னால், நடுவு 2023ஆம் ஆண்டில் 5ஆம் மாதம் 18ஆம் தேதி நான் ஏன் விழுந்தேன்னு தெரியாது, எல்லாத்தையும் மறந்து போச்சு. என் சிந்தனை எதுவுமே கிடையாது, எல்லாம் மறந்து போகுது. எத்தனை மருத்துவர்கள், எத்தனை டாக்டர்கள் பார்த்திருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 மாதத்துக்கு பிற்பாடு என்னை எழுப்பின நிமித்தமாக தான் இந்த சுவிசேஷம் மறுபடியும் இருக்குது. அநேகர் போதகர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லை, ஒரு சிலர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் ஓடிக்கொண்டே இருப்பேன் நான். ஆனால் நான் விழப்படும் போது ஒருவரும் கிடையாது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் அகப்பட்டு கொண்டு நான் நிறைய கடந்தொலையில் மாட்டிக்கொண்டாலும் இன்னும் விசுவாசத்தோடு இருக்க காரணம் தெரியுமா? என்னென்னைக்கும் கர்த்தர் என்னை விட மாட்டார். யோவான் புத்தகத்தை ரொம்ப இன்னொரு வசனம் கூட வந்து 6ஆம் அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கும்படி தேவன் என்ன பண்ணுவாரா, எவ்வளோ பேருக்கு ஆகாரம் இருக்குதான்னு கேட்பார். எப்படி இருக்கும், இதை பண்ணாலும் முடியாது அப்படின்னு அங்கே சீசர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து யோவான் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அந்த படிக்கப்படும் போது 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேர் போஷித்த கர்த்தர். அந்த விசுவாசம் இன்னும் எனக்கு உண்டு. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த வார்த்தையானது பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தை நீ அறிந்தால் தான் உன்னை விடுதலை கொடுக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் நிறைய வசனம் எடுத்துன்னு விரும்பல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் கொடுக்கும் இல்லையா? அநேக காரியத்தை கொடுத்து லூக்கால பார்த்தோன்னா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அங்கே ஒரு சகோதரி கொடுத்து எழுதப்பட்ட புத்தகம் ரொம்ப அழகாக இருக்கும். அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு சத்திய மேலே சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்கள்லாம் நிறைய ஆகிப்போச்சு. ஒரு போதகரை மற்றொரு போதகரை குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை, மற்ற ஊழியத்தை கொடுத்து தப்பான ஒரு மெசேஜை கொண்டு போகிறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை தெரிஞ்சு இந்த சத்தியத்தை கேட்குற ஒருவர் அப்படி இருந்தால் அவைகளை விட்டுருங்க. இந்த வசனம் வாசிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மாற்றால் பல 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 வேலைகளை செய்திருந்து மிகவும் வருத்தப்பட்டால் அவரிடத்தில் வந்து மிகவும் மிகவும் வருத்தப்பட்டு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கின்றேன், என் சகோதரியோ என்னை விட்டு வந்து குறித்து உங்களுக்கு கவலை இல்லையோ, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கு இயேசு அவருக்கு பிரசித்தமாக, மாற்றாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய் என்றார். அப்போ
மாற்றால கொடுத்து தேவன் சொல்லுகிற விஷயம் இன்னைக்கு அநேக விசுவாசியை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், போதகரை பார்த்து சொல்றாரு, அதிகமாக அவசரப்படுறாங்க நிறைய விஷயத்துல. இந்த ஊழியங்கள் இன்னைக்கு நேரத்தில் 27 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை பயணித்து நான் தொடர்ந்து பயணிக்கிறேன்னா எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தேவையில்லாத என்னை குறை சொல்றவங்க கூட உண்டு. இதெல்லாம் கடந்து பயணித்து கொண்டு தான் இருப்பேன். நல்லவங்க பார்க்க நல்ல மாதிரி இருக்க ஆசைப்படுவேன். நம்மளை கெட்டவங்களாக பார்த்து ஒருத்தர் உபதேசம் பண்ணாங்கன்னா அதை கொடுத்து இனிமேல் அவங்கக்கிட்ட நம்ம பேசுவதை விட்டு விலகி போவது நல்லது என்று போய்க்கினே இருப்பேன். இதுதான் என்னுடைய வேலை. அதனால் என்னை நீ தவறாக என்னை கொடுத்து பேசிட்ட, என்னை பற்றி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, என்னை பார்த்து நீ என்னமா தூரமாக ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்க சொல்லி வருத்தப்பட மாட்டேன். மாற்றால் இப்போ என்ன பண்ணுற, அவசரப்பட்டு கொண்டிருக்கிற. ஆனால் மரியாளோ நல்லா இவளோ ஒன்று, மரியாளோ தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ எங்கன்னா சத்தியத்தை அறிய முழங்கால போட்டாச்சு. ஆனால் மாற்றால் வரவேற்பு கூட பார்த்தீங்கன்னா தேவனை கூப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப விசுவாசம் உள்ள மகள். நீ யோவான்ல நிறைய வசனம் இருக்கும். 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா மாற்றால் தான் ரொம்ப இயேசுவிட்டு மன்றாடி கூப்பிட்டு கொண்டு வந்து அழைத்து புலம்பி கொண்டு வந்து, ஆனால் கல்ற எடுத்து கடந்து போகும்போது நீ யோவான் 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க இல்லையா, 39 வசனம் 40 வசனம் அவங்க கேட்பாங்க. அவங்க மரித்து 4 ஆச்சு என்று இந்த மாற்றால் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்க கூடுமான தேவனுடைய மகிமை காண்பாய். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை சத்தியத்தை அறிவர்களாக மாறுங்க. அது அறிஞ்சு இதயத்துக்குள்ள வாசம் செய்யும் போது அது உள்ளத்தில் இருந்தால் தான் நீ எந்த வேலை துவக்கினாலும் அந்த வேலையை சரியாக நேர்த்தியாக கர்த்தராகி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிப்பாரை தவிர மாற்றாலை போய் புலவி கொண்டிருக்காதீங்க. மாற்றாலை போல பல காரியத்தை கொடுத்து யோசித்து கொண்டிருக்கிறீங்க. மாற்றாளுக்கு அநேக காரியத்தை கொடுத்து மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. மற்ற ஊழியங்களை இன்னைக்கு போதகர்லாம் பார்க்குறீங்க. இதை மற்ற ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படாதீங்க. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சார்ந்த ஒரு பெரும் மகள். அப்போது அந்த மகளை கொடுத்து இன்னைக்கு 5 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த மகளே இன்னைக்கு பெரிய பிள்ளை ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அந்த மகள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த காரணம் என்னன்னா வார்த்தையானது இதயத்துக்குள்ள எப்பவுமே வாசம் செய்து கொண்டிருந்த நிமித்தமாகத்தான் எந்த காலேஜில் அவங்க படித்தாங்களோ அதே காலேஜில் பிரின்சிபாலாக கடந்து போகக்கூடிய கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஒரு கணவர், ஆவிக்குரிய கணவர். இன்றைக்கும் என்னை பார்த்தாங்கன்னா விசுவாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எப்போவாவது எங்கிட்ட ஒரு இடத்துல பார்ப்போம். அதனால் நான் அனுதினம் அந்த வீட்டுக்கு போய் ஜெபித்திருக்கிறேன். அவங்க 10th படித்த காலத்திலிருந்து தொடர்ந்து பயணிக்க மாட்டேன். அடுத்த ஆடுகளை நான் மேய்க்கிறதுக்காக, அடுத்த ஆடுகளை விசாரிப்பதற்காக நான் கடந்து பயணித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் மேலும் மேலும் எங்களையும் ஆசீர்வதிப்பார், பார்க்குற உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் நிறைவு நீ பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையானது தான் இந்த உலகத்துக்கு உண்மையும் சத்தியம். சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை அடுதலாகும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சாமி. சகலத்தை பொறுப்படுத்த வழிநடத்தும், சகலத்தை ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும், சகலத்தை பொறுப்படுத்த வழிநடத்துகிற ராஜாதி ராஜனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கடைகள் ஓடி பரிசுத்தமாக பெருகே சொல்லினான். ஆமென்.